ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் 6வது கணக்கு பார்க்கலாம். ஒரு சுவர் கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் 3 மணிக்கு 3 முறையும் ஒலி எழுப்புகிறது எனில், அதாவது ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை ஒலி எழுப்புது, அப்புறம் 2 மணிக்கு 2 முறை ஒலி எழுப்புது, 3 மணிக்கு 3 முறை ஒலி எழுப்புதான், சரிங்களா? எனில் ஒரு நாளில் அக்கடிகாரம் எவ்வளவு முறை ஒலி எழுப்பும்? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நாளில் அந்த கடிகாரம் எத்தனை முறை ஒலி எழுப்பும் அதை கண்டுபிடிக்கணும். முதல்ல அதை கண்டுபிடிச்சிடலாம். தீர்வு அதான் எழுதியிருக்கேன். ஒரு நாளில் கடிகாரம் எழுப்பும் ஒலியின் எண்ணிக்கை. இப்போ ஒரு நாளில் 12 மணி வரை உண்டு, எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க, 1 மணிக்கு ஒரு தடவை பெல் அடிக்கும், அப்புறம் 2 மணிக்கு 2 தடவை பெல் அடிக்கும், அப்புறம் 3 மணிக்கு 3 தடவை, 4 மணிக்கு 4 தடவை, அப்புறம் 5 மணிக்கு 5 தடவை, 6 மணிக்கு 6 தடவை, 7 மணிக்கு 7 தடவை, 8 மணிக்கு 8 தடவை, 9 மணிக்கு 9 தடவை, 10 மணிக்கு 10 தடவை, 11 மணிக்கு 11 தடவை, 12 மணிக்கு 12 தடவை பெல் அடிக்கும், சரிங்களா? இப்போ பாருங்க, இதில் 1 மணி 2 வாட்டி வரும். ஒரு நாளில் 1 மணி 2 வாட்டி வரும், அதாவது மதியமும் ராத்திரியும். அதே மாதிரி 2 மணியும் 2 வாட்டி வரும். இதே மாதிரி இங்கே இருக்கு, இது எல்லாமே ஒரு நாளில் 2 தடவை வரும். அதனால் 2ஆல் பெருக்குறோம், சரிங்களா? இனிமேல் இந்த 2 இன்டூ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதே எல்லாத்தையுமே கூட்டுங்க. கூட்டுனா என்ன கிடைக்கும்னா 78 அப்படின்னு கிடைக்கும். நான் டைரெக்டாக எழுதிட்டேன், நீங்கள் சைடில் கூட்டி பாருங்கள். ஓகே, பெருக்கலாமா? 8 2 16, அப்போ 6 பாக்கி 1, 7 2 14, 14 கூட 1 கூட்டினா 15. இதுதான் என்னன்னா ஒரு நாளில் கடிகாரம் எழுப்பும் ஒலியின் எண்ணிக்கை. எவ்வளவு? 156, சரிங்களா? இனி அடுத்த பாருங்க, மேலும் கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் காண்க. அதாவது கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அதை தான் எழுதியிருக்கேன். கடிகாரம் எழுப்பும் ஒலி எண்ணிக்கைகளின் திட்ட விளக்கம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதிக்கிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் மேலே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, 2 இன்டூ, இப்போ நம்மளுக்கு இங்கே முதல்ல 1 இருக்குது. இந்த மாதிரி முதல்ல 1 இருந்துன்னா அது இயல் எண்கள். அது மட்டும் இல்லாமல் 1ல் இருந்து 12 வரை இருக்குது. 12 வரைக்கும் உள்ள எல்லா நம்பருமே இதில் இருக்குது. அதனால இது இயல் எண்கள், சரிங்களா? இப்போ இயல் எண்களுக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்குது. n ஸ்கொயர் ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, இனிமேல் 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னோட மதிப்பு, அதாவது இந்த பிராக்கெட்டுக்குள்ளே எத்தனை எண்கள் இருக்குது எண்ணி பாருங்க, 12 எண்கள் இருக்கும். அப்போ என்னோட மதிப்பு 12, பிரதியிடலாம், எண்ணுக்கு பதில் 12, அப்புறம் அந்த ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 12, சரிங்களா? இனி பாருங்க, 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 144 மைனஸ் 1 டிவைடட் பை 12, சரிங்களா? இனி அடுத்த 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இருந்து 1 கழிச்சா 143 டிவைடட் பை 12. இனிமே 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ 143 12ஆல் வகுக்க போகிறோம். எப்போவுமே கீழே இருக்கக்கூடிய 12 வெளியே தான் எழுதிக்கணும். எழுதிக்கலாம், 12 வெளியே எழுதிருங்க, 143 உள்ளே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். 14ல் 12 ஒரு வாட்டி தான் இருக்குது. 12 12 கழிக்கலாம். 14ல் இருந்து 12 கழிச்சா 2. இனி அடுத்த 3 இறக்கிக்கலாமா? 23ல் 12 ஒரு வாட்டி தான் இருக்குது. 12 12 கழிக்கலாம். 3ல் இருந்து 2 கழிச்சா 1, 2லேருந்து 1 கழிச்சா 1. இனி இறக்க எதுவுமே இல்லை, அதனால் மேலே புள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ஒரு 0 இறக்கிக்கலாம், சரிங்களா? இனி 12 9ஆல் பெருக்க போகிறேன். பெருக்கலாமா? 9 2 18, அப்போ 8 பாக்கி 1. அடுத்த 9 9, 9க்கு கூட 1 கூட்டினா 10. கழிங்க, 110ல் இருந்து 108 கழிச்சா 2ன்னு கிடைக்கும். இனி புள்ளி வச்சிருக்கனால ஒரு 0 இறக்கிக்கலாம். திரும்பவும் பாருங்க, 12 12 தான். கழிக்கலாம், 20லேருந்து 12 கழிச்சா 8, புள்ளி இருக்கனால ஒரு 0 இறக்கிக்கலாம். இனி நான் 6 வாட்டி பெருக்க போகிறேன். 6 2 பெருக்குனா 12, பாக்கி 1. இனி 6 1 6, 6க்கு கூட 1 கூட்டினா 7. அப்போ பாருங்க, 80லேருந்து 72 கழிச்சா என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்கும், சரிங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அதாவது புள்ளிக்கு அடுத்து 3ஆவது இருக்கக்கூடிய நம்பர் 5 விடைக்கு பெரிய நம்பராக இருந்துன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் 1 கூட்டணும். அப்போது 11.9 1 1 கூட்டினா 2. இதுதான் நம்மளுக்கு வகுத்தா கிடைக்கக்கூடிய மதிப்பு. எழுதிக்கலாமா? அப்போ 143 12 வகுத்தா 11.92ன்னு கிடைக்குது. இனிமே 2 இன்டூ அப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11.92 இதோட மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இங்கே நீள் வகுத்தல் முறையில் தான் சால்வ் பண்ண போகிறோம், சரிங்களா? சால்வ் பண்ணலாம். பாருங்க, 11.92. இப்போ 2 நம்பராக இந்த மாதிரி மேலே கோடு போடணும் லாஸ்ட்ல இருந்து, சரிங்களா? இப்போ 11 எடுத்துக்கலாம். 11க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்க என்னதுன்னு பார்க்கணும். அதாவது 1 ஸ்கொயரோட மதிப்பு 1, 2 ஸ்கொயரோட மதிப்பு 4,
3 ஸ்கொயரோட மதிப்பு 9, 4 ஸ்கொயரோட மதிப்பு 16. இப்போ 11 எதுக்கு இடையில வரும்? 9க்கும் 16க்கும் இடையில வரும். அப்போ 11க்கு முன்னாடி இருக்கக்கூடிய வர்க்கம் என்னென்னது? 9. அதாவது 3 ஸ்கொயரோட மதிப்பு 9. 3 3 9, மேலே 3 இங்கே 3, 3 3 9. கழிக்கலாம், கழிச்சா 2 கிடைக்கும். இனி இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பராக இறக்கணும். அப்போ 9 2 இறக்கலாமா? நம்ம இறக்குன நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்குது, அதனால மேலே புள்ளி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல் பெருக்கி எழுதணும். 3 2 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல் பெருக்கி எழுதணும். இப்போ 6க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும் பாருங்க. 6க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்கும் சின்ன நம்பர் கிடைக்கணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு 5ஆல் பெருக்கி பார்க்குறேன். சரிங்களா? மேலே 5, அதே மாதிரி 5ஆல் தான் பெருக்கணும். 5 25, அப்போ 5 பாக்கி 2, 6 5 30, 30 கூட 2 கூட்டினா 32. பாருங்க, கிடைச்ச ஆன்சர் இதை விடைக்க பெரிய நம்பராக இருக்குது. அதனால் இது வேண்டாம். இனி 5க்கு முன்னாடி 4, அப்போ 6 பக்கத்தில் 4, அதே 4ஆல் பெருக்கவும் செய்யணும். 4 16, அப்போ 6 பாக்கி 1, 6 4 24, 24 கூட 1 கூட்டினா 25. ஓகே, இது கரெக்டாக இருக்குது. அப்போ 4 எடுத்துக்கலாம். இங்கே 4, இந்த 4 மேலே எழுதிக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்குது? 256. கழிக்கலாம், இது 12 ஆகிடும், இது 8 ஆகிடும். 12லேருந்து 6 கழிச்சா 6, 8லேருந்து 5 கழிச்சா 3. மேலே ஆல்ரெடி புள்ளி வச்சிருக்கனால நம்ம 0 இறக்கிக்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பராக தான் இறக்கணும். அப்போ 2 0 இறக்கிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இறக்கணும் உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி எழுதணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருக்கலாமா? 4 2 8, அப்புறம் 3 2 6. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும். அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். சரிங்களா? பாருங்க, 6 8, நான் பக்கத்தில் 4 போட போகிறேன். அதே 4ஆல் பெருக்கவும் போகிறேன். 4 16, பாக்கி 1, 8 4 32, 32 கூட 1 கூட்டினா 33. அப்போ இங்கே 3 பாக்கி 3, 6 4 24, 24 கூட 3 கூட்டினா 27. சரிங்களா? அப்போ இது கரெக்டாக இருக்குது. 4 எங்கே எழுதிக்கோங்க? இந்த 4 மேலே எழுதிக்கோங்க. பெருக்கினா என்ன கிடைக்குது? 2 7 3 6ன்னு கிடைக்குது. கழிக்கலாம், இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது நம்மளுக்கு 5 ஆகிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 9லேருந்து 3 கழிச்சா 6, இனிமேல் 35லேருந்து 27 கழிச்சா 8. சரிங்களா? ஓகே, இனிமேல் 2 நம்பரை இறக்கிக்கலாம். புள்ளி இருக்கனால 2 0 இறக்கிக்கலாம். இறக்குன உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் பெருக்கி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். பெருக்கலாமா? 4 2 8, அப்புறம் திரும்பவும் 4 2 8, இனிமேல் 3 2 6. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், கண்டுபிடிக்கலாம். 6 8 8. இதுக்கு பக்கத்தில் நான் 9ன்னு போட்டு பார்க்குறேன். அதே 9ஆல் பெருக்கவும் செய்கிறேன். 9 9 81, அப்போ இங்கே 1 பாக்கி 8. இனி 8 9 72, 72க்கு கூட 8 கூட்டினா என்ன கிடைக்கும்? 80ன்னு கிடைக்கும். 0 பாக்கி 8, திரும்பவும் 8 9 72, 72க்கு கூட 8 கூட்டினா 80. சரிங்களா? அப்போ 0 பாக்கி 8. இனி 6 9 54, 54க்கு கூட 8 கூட்டலாமா? 4 8 கூட்டினா 12, அப்போ 2 பாக்கி 1, 5 1 கூட்டினா 6, அப்போ 62ன்னு கிடைக்குது. பாருங்க, இதை விடைக்கு இது சின்ன நம்பர். அப்போ இதே எடுத்துக்கலாம். அப்போ 9 எங்கே எழுதிக்கோங்க? இந்த 9 மேலே எழுதிக்கணும். ஓகேங்களா? 2 பேருக்குன்னா என்ன கிடைக்குது? 6 2 0 0 1ன்னு கிடைக்குது. கழிக்கலாம், இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், அப்புறம் இது 3 ஆகிடும். 10லேருந்து 1 கழிச்சா 9, இனி 9லேருந்து 0 கழிச்சா 9, 3லேருந்து 0 கழிச்சா 3, 6லேருந்து 2 கழிச்சா 4, 8லேருந்து 6 கழிச்சா 2. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே நம்மளுக்கு 0 வரவே வராது. சரிங்களா? இப்போ பாருங்க, புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் வந்தனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா? அதாவது புள்ளிக்கு அடுத்து 3வது இருக்கக்கூடிய நம்பர் 5 விடையும் பெரிய நம்பர். அப்போ அதுக்கு முன்னாடி 1 கூட்டணும். அப்போ 3 புள்ளி 4, 4 1 கூட்டினா 5. சரிங்களா? இதுதான் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ. அப்போ எழுதிக்கலாம். இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? 3.45ன்னு கிடைக்குது. ஓகே, நம்ம பெருக்கலாம். I 2 10, அப்போ 0 பாக்கி 1. இனி 4 2 8, 8க்கு கூட 1 கூட்டினா 9. இதுக்கு அடுத்து ஒரு புள்ளி இருக்குது, அதனால் புள்ளி வச்சுருங்க. அப்புறம் 3 6. சரிங்களா? இப்போ பாருங்கள், லாஸ்ட்டு 0, அதனால் இந்த 0 வேண்டாம். ஓகே, ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதிக்கணும்னா 6.9. இங்கே ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது தோராயமாக இப்படி தான் எழுதணும். மாற்றி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டிங்கன்னா மார்க் மைனஸ் ஆயிரும். அப்போ திட்ட விளக்கத்தோட மதிப்பு 6.9. இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.